வரலாறு முகலாய பேரரசு 11ஆம் வகுப்பு. முதல் பானிபட் போருக்கு பிறகு இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நிறுவப்பட்டது. ஹுமாயூனின் திறமையின்மையால் தனது ஆட்சியை நிலைநிறுத்த முடியாத போது ஷெர்ஷாவின் சூர் வம்ச ஆட்சி ஏற்பட்டதை அறிதல். ஷெர்ஷாவின் நிர்வாக சீர்திருத்தங்கள். அக்பர் ஆட்சி காலத்தில் முகலாய அரசு வலுப்பட்டது. அக்பரின் மத மற்றும் ரஜபுத்திர கொள்கை. ஜஹாங்கீர் ஆட்சியின் முக்கியத்துவம். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ஷாஜகானின் பங்களிப்பு. அவுரங்கசீப்பின் இராணுவ வெற்றிகள். அவரது அழிவுகரமான ரஜபுத்திர தக்கான கொள்கைகள் மற்றும் மராத்தியர்களுக்கு எதிரான போர்கள். முகலாயர் ஆட்சியின் போது இலக்கியம், ஓவியம், இசை, கட்டடக்கலை ஆகியவற்றில் ஏற்பட்ட வளர்ச்சி. பக்தி இயக்கம், சூஃபிசியம், சீக்கியம், கிறிஸ்துவம், இஸ்லாம், வர்த்தகம், தொழில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி. அறிமுகம். இந்தியாவின் மீது மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளின் ஊடாக பலமுறை படையெடுப்புகள் நடைபெற்றுள்ளன. வட இந்தியாவின் பல பகுதிகள் இந்தோ கிரேக்கர்கள், சாகர், குஷானர், ஆப்கானியர் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டுள்ளன. மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கிய தைமூர் ஆகியோரின் வழித்தோன்றல்களான முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினர். அப்பேரரசு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. ஆனால் அவர்கள் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக கருதப்படவில்லை. மாறாக இந்திய அரச வம்சாவளியினராகவே கருதப்பட்டு வந்தனர். முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இப்பேரரசு 1526இல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது. இவ்வாறு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை நீடித்தது. முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கிய அரசர்களான பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் இந்திய வரலாற்றில் தங்கள் தடங்களை பதித்தனர். 1707இல் அவுரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சியடைந்தது என்றாலும் 1707 முதல் 1857 வரை முகலாயர் அரசு பேரளவுக்கு ஒரு அரசாக இயங்கி வந்தது. 1½ நூற்றாண்டுக்கு பின்னர் 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சிக்கு பின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேய அரசியாரின் கைவசமான போது ஆட்சி ஆங்கிலேயரின் கைகளுக்கு சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் தெற்கே தமிழகம் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. இந்தியா முழுவதிலும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர் உருவாக்கினர். முகலாயர்கள், குறிப்பாக அக்பர், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கினார். மேலும் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தையும் விட்டு சென்றார். ஜாகிருதீன் முகமது பாபர் 1526 முதல் 1530 வரை மத்திய ஆசியாவில் உஸ்பெஸ்குகள், அதாவது துருக்கிய இனக்குழு, சபாவி, அதாவது ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சத்தினர், ஷியா முஸ்லிம் பிரிவை ஆதரித்தவர்கள், உதுமானிய துருக்கியர், அதாவது சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆகியோரிடையே நடைபெற்ற மேலாதிக்கத்திற்கான போட்டி சாமர்கண்ட் பகுதியின் அரசனான பாபரை தனது வாழ்க்கை வளத்துக்கான வாய்ப்புகளை வேறு இடங்களில் தேடி செல்ல கட்டாயப்படுத்தியது. வரலாற்று ரீதியாக மத்திய ஆசிய நாடுகள் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் அவர் செல்ல விரும்பிய இடத்தை பற்றிய இந்தியா தேவையான தகவல்களை அவருக்கு வழங்கியது. 1¼ நூற்றாண்டுக்கு முன்னர் தைமூர் செய்ததை மீண்டும் செய்ய வேண்டுமென கனவு கண்டு கொண்டிருந்த பாபர் தில்லி சுல்தானியம் அரசியல் ரீதியாக சிதைவுற்றதை தொடர்ந்து 1526இல் தில்லியை தலைநகராக கொண்டு முகலாய பேரரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றார். பாபர் 11 வயது சிறுவனாக தனது தந்தையிடமிருந்து சாமர்கண்டை, தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு நகரம், மரபுரிமை சொத்தாக பெற்றார். எதிரிகளால் சூழப்பட்ட நிலையில் அரியணையை இழந்த அவர் விரைவில் அதை மீட்டார். ஆனால் ஈரானில் வலிமை வாய்ந்த சபாவிகளின் ஆட்சி நடத்தினாலும் மத்திய ஆசியாவில் உஸ்பெஸ்குகள் இருந்ததினாலும் தனக்கென ஒரு பேரரசை தென்கிழக்கே இந்தியாவில் தான் அமைக்க முடியும் என உணர்ந்தார். தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகையால் பஞ்சாப் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஏனெனில் முன்பு பஞ்சாபின் ஒரு பகுதி தைமூரின் ஆளுமைக்குள் இருந்திருக்கிறது. 1519க்கும் 1524க்கும் இடையே அவர் பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானத்தை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார். இந்துஸ்தானின் அரசியல் சூழலும் அவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு சாதகமாக இருந்தது. காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிய பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தினார். இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கான காலமும் கனிந்தது. லோடி வம்சத்தை சேர்ந்த தில்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தன் நாட்டை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகள் ஆப்கானியர், ராஜபுத்திரர் ஆகியோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன. பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இப்ராஹிம் லோடியின் எதிரியான தௌலத் கான் லோடியாலும், மேவாரின் அரசனும் ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான ராணா சங்காவாலும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுக்களை பாபர் சந்தித்தார். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக உறுதி கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத் கான் லோடியின் படைகளை லாகூரில் வென்றார். முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526. இதன் பின்னர் பாபர் லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்பினார். பல படையெடுப்புகளுக்கு பின்னர் பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிபட்டில் தோற்கடித்தார். மிக சரியாக போர் வியூகங்கள் வகுத்து படைகளை நிறுத்தி அமையும், பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தி அமையும் பாபரின் வெற்றிக்கு காரணங்களாக அமைந்தன. இவ்வெற்றி இந்தியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கான நம்பிக்கையை பாபருக்கு அளித்தது. தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் கைப்பற்றினாலும் ஆப்கானியர்களையும் ராஜபுத்திரர்களையும் அடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. கான்வா போர் 1527. அடுத்தபடியாக பாபர் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான், மாலவம் ஆகிய பகுதிகளில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த
சித்தூரின் ராணா சங்காவை போர்க்களத்தில் எதிர்கொள்ள தீர்மானித்தார். தவிர்க்க முடியாத அம்மோதலுக்கு சாதகமான களமாக ஆக்ராவுக்கு அருகே உள்ள கான்பா என்னுமிடத்தை தேர்வு செய்தார். தன்னுடைய அச்சமூட்டக்கூடிய பெரும்படையோடும் அதற்கு வலு சேர்த்த ஆப்கான் முஸ்லிம்கள், இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி, மேவாட்டின் அரசனான ஹசன்கான் மேவாட்டி ஆகியோரின் உதவியோடு ஆவேசமாக அணிவகுத்து வந்த ராணா சங்காவின் படைகள் பாபரின் படைகளை எதிர்கொண்டன. மீண்டும் இராணுவ தந்திரத்தினாலும் பீரங்கி படைகளை திறம்பட பயன்படுத்தியதாலும் பாபர் ராணா சங்காவிடம் படைகளை தோற்கடித்தார். இவ்வெற்றியை தொடர்ந்து குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இது பாபரின் நிலைக்கு மேலும் வலுவூட்டியது. பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படைப்பிரிவு பீரங்கி படை, அதாவது ஆர்டிலரி ஆகும். இதை இடம் விட்டு இடம் கொண்டு செல்லலாம். பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் இவை இயக்கப்படும். வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவை அடைந்தது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து இது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. சந்தேரி போர் 1528. அடுத்து சிறப்பு வாய்ந்த மாலவ பகுதியின் மீது பாபரின் மேலாதிக்கத்தை உறுதி செய்தது சந்தேரியில் மேதினி ராய் என்பவருக்கு எதிராக செய்யப்பட்ட போராகும். இவ்வெற்றியை தொடர்ந்து பாபர் ஆப்கானியரின் வளர்ந்து வரும் கிளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்பினார். காக்ரா போர் 1529. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் இதுவாகும். சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தனர். ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக படையெடுத்தார். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியரை தோற்கடித்தார். ஆனால் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 காலமானார். பாபரை பற்றிய மதிப்பீடு. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அரபிய மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகளான துசுக்-இ-பாபுரி, பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு சில காலம் இந்தியாவை ஆண்ட ஆப்கானியரை பற்றியோ அல்லது அவர்களால் ஆளப்பட்ட பெரும்பான்மை மக்களை பற்றியோ வியந்து பாராட்டும் அளவிற்கு பாபர் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவை பற்றிய அவருடைய சில கருத்துகள் சுவாரஸ்யமாக உள்ளன. இந்தியா எதை பெற்றிருந்தது என்பதை பாபர் பின்வருமாறு விவரிக்கிறார். இந்துஸ்தானத்தின் தலையாய மேன்மை எதுவெனில் அது ஒரு மிகப்பெரிய நாடு. பெருமளவிலான தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டுள்ளது. இந்துஸ்தானத்தின் மற்றொரு வசதி யாதெனில் இங்குள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் முடிவே இல்லாத வகையில் கடுமையாக உழைத்தனர். காந்தகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரையிலான பாபருக்கு சொந்தமான பகுதிகள் தற்போது பாதுகாப்பாய் இருந்தபோதிலும் ரஜபுத்திரர்களின் விரிந்து பரந்த பாலைவன பகுதிகளிலும் ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி ஆகியவற்றிலும் ரஜபுத்திர தலைவர்கள் தங்களிடையே சண்டைகளிட்டு கொண்டிருந்ததால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம் என்பதில்லை. பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு இடர்பாடுகள் நிறைந்த பணியை விட்டு சென்றார். ஹுமாயூன் 1530 முதல் 1540 மற்றும் 1555 முதல் 1556. ஹுமாயூன் பண்பாடும் கல்வியறிவும் மிக்கவர். ஆனால் தனது தந்தையை போல் பெரும் வீரர் அல்ல. பலவீனமான பொருளாதார முறை, கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர் ஆகிய 2 சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. குஜராத் அரசரான பகதூர் ஷா அச்சத்தை ஏற்படுத்துபவராக இருந்தார். காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்த ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீடித்தார். பாபர் மரணம் வரும் தருவாயில் சகோதரர்களை அன்புடன் நடத்துவேன் என பாபருக்கு கொடுத்த சத்தியவாக்கை நினைவில் நிறுத்திய ஹுமாயூன் பஞ்சாப் மீதான கம்ரானின் ஆட்சி அதிகாரத்தை ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டார். பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷெர்கான், பின்னர் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார் என்பவரின் தலைமையில் வளர்ந்து வரும் ஆப்கானியர் அதிகாரம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹுமாயூனை தூண்டின. 1532 தௌரா என்னுமிடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார். 4 மாதங்களுக்கு பின்னர் முகலாயருக்கு விசுவாசமாக இருப்பேன் என பொய்யாக வாக்குறுதி அளித்த ஷெர்ஷாவின் வார்த்தைகளை நம்பி ஹுமாயூன் முற்றுகையை கைவிட்டார். ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு அவரது ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பின்னர் வந்த ஆண்டுகளில் அவருடைய எதிரிகள் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இவர் தில்லியில் தீன் பனா எனும் புதிய நகரை உருவாக்குவதில் கழித்தார். இதே சமயத்தில் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி இணைத்து கொண்டதோடு முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தூண்டியும் விட்டார். வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது சகோதரரான அஸ்காரியின் பொறுப்பில் விட்டார். குஜராத் மக்களின் கலகங்களை அடக்க இயலாத நிலையில் அஸ்காரி ஆக்ரா செல்ல தீர்மானித்தார். அஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி தனதாக்கிக் கொள்வார் என்ற அச்சத்தில் மாண்டுவில் தங்கியிருந்த ஹுமாயூன் குஜராத்தையும் மாலவத்தையும் கைவிட்டுவிட்டு படைகளோடு சகோதரரை பின்தொடர்ந்தார். ராஜஸ்தானில் சந்தித்துக் கொண்ட சகோதரர்கள் இருவரும் சமாதானமாயினர். பகதூர் ஷா தொடர்பான போர் நிகழ்வுகளில் ஹுமாயூன் முழுமையாக ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் வங்காள ஆட்சியாளரை தோற்கடித்து தன்னை மேலும் வலுப்படுத்திக் கொண்டார். வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோத்கா கோட்டையையும் அவரால் கைப்பற்றப்பட்டன. சுனார் கோட்டையை கைப்பற்றிய ஹுமாயூன் ஷெர்கானை எதிர்கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்பட்டார். இடையே கவுர் அல்லது கவுடா என்ற இடத்தை ஹுமாயூன் அடைந்தபோது அவருடைய மற்றொரு சகோதரரான ஹிண்டால் கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது. ஆகவே ஹுமாயூன் அதை அடக்குவதற்காக ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். அதுவரையிலும் அமைதி காத்த ஷெர்கான் இப்போது ஹுமாயூனின் படைகளை தாக்க தொடங்கினார். மிக பெரும் இடர்பாடுகளுக்கு பின்னர் ஹுமாயூன் சவுசா எனும் இடத்தில் அடைந்தபோது ஒரு முழுமையான போரே ஏற்பட்டது. சவுசா போர் 1539. ஷெர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார். ஹுமாயூன் பெருந்தோல்வியை சந்தித்தார். இப்போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர்.
தன்னுயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதியை நீந்தி கடந்தார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு ஷெர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டினார். இறுதி மோதல் கன்னௌசியில் நடைபெற்றது. கன்னௌசி போர் 1540. கன்னௌசி போரில் ஹுமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. அவர் நாடற்ற அரசனானார். ஷெர்ஷாவும் சூர் வம்சமும் ஹுமாயூனின் கன்னௌசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின்னர் மீண்டும் 1555 தில்லியை கைப்பற்றி தனது அதிகாரத்தை மீட்பதற்கு இடைப்பட்ட கால பகுதியில் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் தில்லி ஆளப்பட்டது. ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரித் என்றழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை கொன்றதனால் ஷெர்கான், அதாவது ஹிந்தியில் புலினா ஷெர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, புலியை கொன்றதால் ஷெர்கான் என்னும் பெயரை பெற்றார். அரியணை ஏறிய பின் ஷெர்ஷா என்றழைக்கப்பட்டார். தன் திறமையினாலும் ஆற்றலினாலும் இந்தியாவிலிருந்த ஆப்கானியரின் தலைவனானார். அவருடைய இராணுவ மதிநுட்பமும் அரசியல் செயல்திறனும் ஹுமாயூனுக்கு எதிராகவும் ஏனைய ரஜபுத்திர அரசுகளுக்கு எதிராகவும் அவருக்கு வெற்றிகளை ஈந்தன. மாலவம் போரிடாமலேயே அவர்களிடம் வீழ்ந்தது. மேவாரின் உதய்சிங் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் சரணடைந்தார். கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்ற தனது அடுத்த முயற்சியில் அவர் தோல்வி கண்டார். வெடிகுண்டு விபத்தின் காரணமாக 1545 அவர் உயிரிழந்தார். அவருக்கு பின் பதவியேற்ற அவருடைய இரண்டாவது மகன் இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி புரிந்தார். சிறுவயதிலேயே அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து வாரிசு உரிமை பற்றிய குழப்பம் நிலவியது. இச்சூழ்நிலையை ஹுமாயூன் பயன்படுத்தி தில்லியையும் ஆக்ராவையும் சூர்வம்ச அரசர்களிடமிருந்து மீட்டார். ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்கள். ஹுமாயூனை பின்தொடர்ந்த ஷெர்ஷா அதற்கு முன்னர் கிசிர்கான் என்பவரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்திருந்தார். கிசிர்கான் வங்காளத்தின் முன்னாள் ஆட்சியரான சுல்தான் மகமுதுவின் மகளை மணந்தவர். அவர் சுதந்திர அரசை போல் செயல்பட துவங்கினார். ஊர் திரும்பியவுடன் அவரை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிட்டார். பிராந்திய அரசுகளின் கீழ்ப்படியாமையை குறித்து நன்கு அறிந்திருந்த ஷெர்ஷா ஒரு வலிமையான நிர்வாக அமைப்பை உருவாக்குவதே பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என கருதினார். எனவே அவர் தனது அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றினார். தில்லி சுல்தானியத்தின் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்றானவுடன் கிராம தலைவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கினர். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற ஷெர்ஷா நம்பினார். படைகள் ஓரிடம் விட்டு வேடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷெர்ஷா தனி கவனம் செலுத்தினார். நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றினார். நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டன. வேறு பல இடங்களில் மொத்த வேளாண் விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஷெர்ஷா விவசாயிகளிடம் கொண்டிருந்த அதே அக்கறையை வர்த்தகர்களிடமும் கொண்டிருந்தார். வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்தினார். நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவை மட்டுமே வசூலிக்கப்பட்டன. தங்க, வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டது. வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்தது. அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கும் அடித்தளமானது. வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் பொருட்டு உறுதியான சாலை வசதி முறையை ஷெர்ஷா பராமரித்தார். பழைய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டதோடு புதிய சாலைகளும் அமைக்கப்பட்டன. மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்கத்தில் சோனார்கான் வரையிலான முக்கிய பெருவழியை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளையும் அமைத்தார். லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலை அமைக்கப்பட்டது. அனைத்து சாலைகளிலும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன. இவ்வேறுபாடுகள் விறுவிறுப்பான வணிகத்திற்கு உத்தரவாதம் அளித்தன. ஷெர்ஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சில சராய்கள் இன்றளவும் உள்ளன. இத்தகைய சராய்கள் தங்களுக்கு அருகே நகரங்கள் உருவாவதையும் உறுதி செய்தன. ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றோருக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். ஷெர்ஷா ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் ஆவார். பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கினார். தவறு செய்தவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க தவறவில்லை. கழக மனப்பாங்கு கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோரை கடுமையான தண்டனைகள் மூலம் ஒடுக்கி பேரரசில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தினார். மிகவும் புகழப்படும் அக்பர், தோடர்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டதாகும். ஷெர்ஷாவுக்கு புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ கட்டடங்களை கட்டவோ போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை. தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னர் அது புராணா கிலா, ஓல்டு ஃபோர்ட் என அழைக்கப்பட்டது. தன்னுடைய கல்லறை மாடத்தை சசாரம் என்னுமிடத்தில் கட்டினார். ஜாகிர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை. ஜாகிர்தாரி முறை இது ஒரு நில உடைமை முறையாகும். தில்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது. இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். ஜமீன்தாரி இச்சொல் மற்றொரு நில உடைமை முறையை குறிப்பதாகும். பாரசீக மொழியில் ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள். முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தை சேர்ந்தோரே ஜமீன்தாரிகளாக இருந்தனர். அக்பர் பிரபுக்களுக்கும் முந்தைய அரச குடும்பங்களின் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையையும் வழங்கினார். ஜமீன்தார்கள் குத்தகைதாரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்தினர். ஹுமாயூன் மீண்டும் வருதல். ஷெர்ஷா 1545 காலமான பின்னர் அவருக்கு பின் வந்த வலிமை குன்றிய அரசர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். கன்னௌசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன் பாரசீகத்தில் தஞ்சம் புகுந்தார். பின்னர் பாரசீக படைகளுடன் ஆப்கானிஸ்தான் சென்ற ஹுமாயூன் காந்தகாரையும் காபூலையும் கைப்பற்றினார். ஆனால் அவருடைய சகோதரர் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியாக ஆட்சி புரிய ஹுமாயூன் அனுமதிக்கவில்லை.
சகோதரர்களுக்கு இடையிலான போராட்டம் தீவிரமடைந்து இறுதியில் சமாதானத்தில் முடிந்தது. இதனிடையே சூர் பேரரசு பல துண்டுகளாக சிதைவடைந்தது. எனவே ஹுமாயூனின் படையெடுப்பு எளிதானது. முகலாயரின் வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானிய படைகள் தப்பியோடத் தொடங்கின. ஹுமாயூன் மீண்டும் பேரரசு ஆனார். ஆனால் மிக விரைவிலே தில்லி கோட்டைகளுக்குள் இருந்த நூலகம் ஒன்றின் மாடிப்படிகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்து போனார். ஸ்டேன்லி லேன்பூலின் பொருள் பொதிந்த வார்த்தைகளில் சொல்வதென்றால், வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார். அடுத்து அக்பர் 1556 முதல் 1605 வரை. ரஜபுதனத்து பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்தபோது அவருடைய மனைவி 1542 ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார். அந்த ஆண் மகனே ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர். 14வது வயதில் அவருக்கு முடிசூட்டப்பட்டது. அக்பர் அரியணை ஏறியபோது இன்னும் வலிமையாக இருந்த ஆப்கானியரும் ரஜபுத்திரரும் பெரும் சவாலாக திகழ்ந்தனர். இருந்தபோதிலும் அக்பர் பைராம்கான் என்ற தலைசிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். 2ஆம் பானிபட் போர் 1556. தில்லியில் வீற்றிருந்த ஷெர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அலில்ஷாவின் இந்து படைத்தளபதியான ஹெமு முகலாயருக்கு எதிராக ஆப்கானியர் படைகளுக்கு தான் தலைமையேற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். அரசர் ஊக்கம் தரவே ஹெமு முதலில் குவாலியரை கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்து எவ்வித எதிர்ப்புமின்றி ஆக்ராவை கைப்பற்றினார். ஹெமுவின் தாராள தன்மை தில்லியை கைப்பற்றும் போது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. அக்பர் 1556 நவம்பர் மாதம் தில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை 2ஆம் பானிபட் போரில் சந்தித்தார். போர் ஹெமுவுக்கு சாதகமாக முடிவிருந்த தருவாயில் அவர் கண்ணில் அம்பொன்று பாய மயக்கமுற்று கீழே விழுந்தார். தலைமை இல்லாத ஆப்கானிய படைகளை முகலாய படைகள் வெற்றி பெற்றன. ஹெமு கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வெற்றி அக்பரை ஆக்ரா மற்றும் தில்லியின் அதிபதி ஆக்கியது. முகலாய பேரரசு மீண்டும் நிறுவப்பட்டது. அக்பரும் பைராம்கானும். அக்பர் ஒரு வெற்றியாளராக வட இந்தியா முழுவதையும் வகை சூடி வலம் வந்தார். அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநர் பைராம்கானின் கீழ் நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூலிலிருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. தன் சாதனைகளின் காரணமாய் பைராம்கான் தன் போன்ற ஏனைய பிரபுக்களிடம் ஏளனத்துடனும் இருமாப்புடனும் நடந்து கொள்ள துவங்கினார். இதனால் கோபம் கொண்ட அக்பர் பைராம்கானை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதன் விளைவாக பைராம்கான் கலகம் செய்ய அக்பர் அதை சாதுரியமாக கையாண்டார். இறுதியில் அக்பர் முன் ஒப்படைக்கப்பட்ட பைராம்கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியன் ஒருவனால் கொல்லப்பட்டார். பைராம்கானின் குடும்பம் தில்லிக்கு அழைத்து வரப்பட்டது. பைராம்கானின் மகன் அப்துர் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க மேதையாக கானான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒளிர்ந்தார். அக்பரின் படையெடுப்புகள். அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலம் மகத்தானதொரு பேரரசுக்கான அடிக்கல்லை நாட்டினார். 1562 மாலவம் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தாரியாக ஆக்கப்பட்டார். 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா அதன் ராணி துர்காதேவி அவ்வம்மையாரின் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடனான கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. மேவார் அரசனான ராணா உதய்சிங் சித்தூரை இழப்பதற்கு முன்னர் கடுமையாக போரிட்டார். 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் கைப்பற்றப்பட்டது. ராணா உதய்சிங் குன்றுகளுக்குள் பின்வாங்க அவரின் தளபதிகளான ஜெய்மால் பட்டா ஆகியோர் போரை தொடர்ந்து நடத்தினர். இவ்விருவர் உட்பட 30,000 ரஜபுத்திர வீரர்கள் இப்போரில் கொல்லப்பட்டனர். ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்த அக்பர் அவர்களின் நினைவாகவும் அவர்களை சிறப்பிக்கும் வகையிலும் ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயிலில் அவர்களின் சிலைகளை நிறுவினார். சித்தூர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ரஜபுத்திர அரசுகளான ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ஆகியவை சரணடைந்தன. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய வைத்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை செல்வ செழிப்புமிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ் பெற்ற குஜராத் மீது செலுத்தினார். அதன் அரசன் முசாஃபர் ஷாவிடமிருந்து 1573 குஜராத்தை கைப்பற்றினார். குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமானது பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அவ்விரு பகுதிகளும் 1576 முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டன. ராஜா மான்சிங், பகவந்தாஸ் ஆகியோரின் உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். காஷ்மீரையும் 1586, சிந்துவையும் 1591 அக்பர் கைப்பற்றியது. வடமேற்கில் அவருடைய பேரரசை வலுப்படுத்தியது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணத்தின் மீது கவனம் கொண்டார். அக்பருடைய படைகள் 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றின. 1596 சாந்த் பீபி இடமிருந்து பெரார் கைப்பற்றப்பட்டது. இவ்வம்மையார் அகமது நகரின் நிஜாம் ஷாகி வம்சத்தை சேர்ந்த தன் உடன்பிறப்பின் மகனான முசாஃபர் ஷாவினுடைய பகர ஆளுநராக அகமது நகரை தாக்கிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடினார். 1600 அகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகள் முகலாயர் படைகளின் கைவசமானது. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இயற்கை எய்தினார். ரஜபுத்திர கொள்கை. இந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும், அதாவது தலைவரி, இந்து புனித யாத்திரைகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கினார். போர்க்கைதிகளை அடிமைகளாக்கும் நடைமுறையையும் கைவிடப்பட்டது. இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையையும் ஒழிக்கப்பட்டது. அவருடைய இணக்கமான ரஜபுத்திர கொள்கையானது ரஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவர்களை அமர்த்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையானது
பண்பாடு ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் மக்கள் ஒருங்கிணைவதை உறுதி செய்தது. அக்பருக்கு முன்னரே பல முஸ்லிம் அரசர்கள் ரஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்திருந்தனர். ஆனால் அக்பர் பரந்த மனப்பான்மையோடு இக்குடும்பங்களோடு நெருக்கமான உறவினை மேற்கொண்டு இத்திருமணங்கள் இருவேறு பண்பாடுகளை இணைக்கின்ற சக்தியாக மாறுவதற்கு காரணமாக இருந்தார். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல் பீகாரிமால் என்று அறியப்பட்டவரின் மகளான ஹர்காபாயை மணந்தார். இந்த ஹர்காபாய் பின்னாளில் ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டவர். மேலும் பிகானீர், ஜெய்சால்மர் ஆகிய ரஜபுத்திர அரசுகளின் இளவரசிகளையும் திருமணம் செய்து கொண்டார். ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் சலீம் பின்னர் ராஜா பகவந்தாஸின் மகளை கரம் பிடித்தார். ராஜா பகவந்தாஸின் மகனான ராஜா மான்சிங் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியானார். திருமண உறவு மேற்கொள்ள கூடாது என நினைத்த ரஜபுத்திரர்களும் அக்பரின் அரசவையில் உயரிய மரியாதையை பெற்றிருந்தனர். அக்பரின் ரஜபுத்திர கொள்கை மிக சிறந்த இராணுவ தளபதிகளையும் சிறந்த நிர்வாகிகளையும் பேரரசுக்கு வழங்கியது. வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் திவானாக பதவி உயர்த்தப்பட்டார். ராஜா பீர்பால் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பராவார். மேவார், மார்வார் ஆகியவை முகலாய பேரரசை எதிர்த்து நின்ற ரஜபுத்திர அரசுகளாகும். ராணா உதய்சிங்கின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் 1597 தனது மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார். 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போரே முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற இறுதிப் போராகும். மார்வாரில் ஜோத்பூர் மால்தியோ ராத்தோரின் மகனான அரசர் சந்திராசன் 1581 தான் இறக்கும் வரை முகலாயரை எதிர்த்தார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் முகலாயர் பக்கமிருந்து போரிட்டனர். தொடக்கத்தில் ஆக்ரா அக்பரின் தலைநகராக இருந்தது. பின்னாளில் ஃபதேபூர் சிக்ரி எனும் புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கினார். தற்போது கைவிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் இன்றும் அது அழகான மசூதிகளோடும் உன்னதமான புலந்தர் வாசா மற்றும் ஏனைய கட்டடங்களோடும் திகழ்கிறது. மன்சப்தாரி முறை. அக்பர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினார். அம்முறை பேரரசின் வெற்றிக்கு பெரும் பங்காயிற்று. அவர் மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தார். பிரபுக்கள், குடிமை பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மன்சப்தார் தகுதி ஜாட், சவார் என இருவகைப்பட்டது. ஜாட் என்பது ஒவ்வொரு மன்சப்தாரும் பெரும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதாகும். அவ்வெண்ணிக்கை 10 முதல் 10,000 வீரர்கள் வரை ஆனதாகும். சவார் என்பது மன்சப்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். வீரர்களின் எண்ணிக்கை, குதிரைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது அல்லது குறைப்பதன் மூலம் ஒரு மன்சப்தாரியின் உயர்வும் தாழ்வும் நிர்ணயம் செய்யப்பட்டன. மன்சப்தாரி முறையானது பிரபுக்களின் இனக்குழு தளத்தை பல்வகைப்பட்டதாக மாற்றியமைத்தது. அக்பரின் தொடக்க காலங்களில் பிரபுக்கள் முற்றிலுமாக மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்களாகவும் பாரசீகத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருந்தனர். ஆனால் மன்சப்தாரி முறை அறிமுகமான பின்னர் ரஜபுத்திரரும் ஷேக் சதா என்றழைக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களும் பிரபுக்கள் வரிசையில் இடம் பெறலாயினர். மன்சப்தாரிகளின் ஊதியம் பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதற்கு மாறாக அவர்கள் நிலங்கள் ஜாகீர் ஒதுக்கப்பட்டன. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு மன்சப்தார் பணம் வசூலித்துக் கொள்ளலாம், அதாவது ஜாகீர். இந்த ஜாகீர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டன. மன்சப்தாரி பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல. ஒரு மன்சப்தார் மரணமடைந்து விட்டால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாகீரை அரசு உடனடியாக கையகப்படுத்தும். அக்பரின் மத கொள்கை. அக்பர் ஒரு வைதிக முஸ்லீமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் சூபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவர் அனைவருக்கும் அமைதி சுல்ஈகுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டினார். அக்பர் இபாதத் கானா எனும் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவினார். தொடக்கத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு கூடி ஆன்மீக விஷயங்களை குறித்து விவாதித்தனர். பின்னர் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜொராஸ்திரியர்களையும் சமணர்களையும் கடவுள் மறுப்பாளர்களையும் இவ்விவாதங்களில் பங்கேற்க வரவேற்றார். இபாதத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் 1582 அக்பர் அவற்றை நிறுத்தினார். ஆனால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை அவர் கைவிடவில்லை. அக்பர் பல்வேறு மதங்களை சேர்ந்த புகழ்பெற்ற ஞானிகளோடும், எடுத்துக்காட்டாக புருஷோத்தம் தேவி இந்து மதம், மெகர் ஜிரானா ஜொராஸ்திரிய மதம், அக்வா வீவா மான்சரட் எனும் போர்த்துகீசியர் அதாவது கிறிஸ்துவ மதம், ஹிர விஜயசூரி சமண மதம் ஆகியோரை தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டு உண்மை எதுவென அறிய முயன்றார். இத்தகைய விவாதங்களின் விளைவாக பல்வகைப்பட்ட இப்பெயர்களுக்கு பின்னே ஒரே ஒரு கடவுள் மட்டும் இருப்பதாக அவர் உணர்ந்தார். அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌகித் இ இலாகி, தீன் இலாகி என்பதாகும். தௌகித் இ இலாகி என்ற சொல்லின் நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும். இது ஒரு புதிய மதமல்ல, ஆனால் இதை சூபி மரபின் ஒரு வகைமுறையாக கருதலாம். அக்பரின் இப்பிரிவின் பீர் அதாவது மதகுரு என்ற முறையில் அவர் சீடர்களை முரிக்கல் சூபி சீடர்கள் சேர்த்திருந்தார். இச்சீடர்கள் குரு முன்வைக்கும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பல்லாயிரக்கணக்கானோர் அக்பரின் சீடர்களாக சேர்ந்தனர். அக்பரின் உண்மையான நோக்கம் மத சார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரிசமமான சகிப்புத்தன்மையையும் மத மதிப்பையும் வழங்குவதை குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குவதாகும். சமஸ்கிருத, அரபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழிகளில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்க துறையை அக்பர் உருவாக்கினார். இராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகியவை அனைத்தும் பாரசீக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. தௌகித் இ இலாகி, தீன் இலாகி அக்பருக்கு பின்னர் இல்லாமல் போனது.